இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இளம் நடிகையான கெய்லி ஹார்டில் அவர்கள் கார் விபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம். காட்ஸில்லா விசஸ் கிங்காங் இந்த படத்தின் மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பை பெற்றவங்க தான் கெய்லி ஹார்டில் அவர்கள். அண்ட் இவங்களுக்கு காது கேட்காது, மாற்றுத்திறனாளியான இவங்க அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக கிங்காங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அந்த படத்தோட 2வது பாட்டிலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு படத்தின் மூலியமாகவே ரசிகர்கள் மத்தியில் உலகம் முழுக்க புகழ் பெற்றிருந்தாங்க. தொடர்ந்து இன்னும் ஒரு சில ஆங்கில படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அதிவேகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டு அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருந்த சுவரில் மோதி கைலி காட்டில் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இத்தனைக்கும் கைலி காட்டில் அவர்களுக்கு 18 வயசு தான் நடக்குது. இவ்வளோ சின்ன வயசில் வேகமாக கார் ஓட்டினதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட மறைவுக்கு காட்ஸில்லா விசஸ் கிங்காங் படக்குழுவினர் தங்களோட கண்டோலன்ஸை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர், ஹாலிவுட் நடிகர்கள் நிறைய பேர் கார் வேகமாக ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறாங்க, கண்டிப்பாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தொடர்ந்து கேள்வி அவர்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸையும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நாம பார்க்க போற 2வது நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல நடிகையான உமா சங்கரி அவர்கள் மார்பக புற்றுநோயால் அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ரீசெண்டாக அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தமிழில் சொக்கதங்கம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற ஏகப்பட்ட படங்களில் நடித்தவங்க தான் உமா சங்கரி அவர்கள். குறிப்பாக சொக்கதங்கம் படத்தில் நடித்ததன் மூலயமா இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணியிருக்காங்க. மலையாளத்திலையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகு உமா சங்கரி அவர்கள் வெள்ளித்திரையில் மிக பெரும் அளவில் படங்கள் நடிக்கல, சின்ன திரையில் மட்டும் ஒரு சில நாடகங்களில் நடித்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு கேப், கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் தனக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், அதனால் தொடர்ந்து நான் போராடி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் மீண்டு வரதுக்கு என்ன நானே அர்ப்பணிச்சிருக்கேன், என்னை தாண்டின எஃபர்ட்ஸை நான் போட்டு வந்துட்டுருக்கேன், உங்களோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து மீண்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி உமா சங்கரி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உமா சங்கரி அவர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கப்ப இருந்த ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியுது. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து கூடிய சீக்கிரமே அவங்க மீண்டு வரணும், பழையபடி எப்பவும் போல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாமளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.